அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நிறைய திருமண தடைகள் இருக்கு. திருமணம் சேரி போயிட்டு வந்தாச்சு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, திருமணம் செட் ஆகவே இல்லை. ஆனால் என்ன செய்து என்ன பயன்? ஜோதிடம் பார்த்தவங்க இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், நாளன்னு நடந்துரும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு சொல்றாங்க. அவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது கேட்டுட்டு வரும்போது இனிப்பாக இருக்கிறது. அவர்கள் சொன்ன டைம் முடியறதுக்குள்ள ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? திரும்பவும் வேற ஒரு ஜோதிடர்கிட்ட போங்க, அதுக்கடுத்து ஒரு கால அவகாசம் சொல்றாங்க. இப்படியே இருக்குது. எங்களுக்கு ஏதாவது ஒரு இலகுவான வழி சொல்லுங்க அப்படின்னு எல்லாருடைய ஆதங்கங்களும் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆதங்கங்களை போக்குவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இலகுவான ஒரு பரிகாரங்களோ தன்மைகளோ, யாரையும் போய் காலை பிடிச்சு கெஞ்சாமல், பணம் செலவழிக்காமல் இலகுவாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை நடத்துவதற்கு எளிய வழி எங்காவது சாஸ்திரத்தில் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, இதனால வீட்டில் வச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வருவதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் இருக்கிறதா என்று சொன்னான். இறைவன் அதையும் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, இது ஒரு 30 வயசுக்கு மேல ஆகலை. 30 வயசுக்கு மேல. அதற்கடுத்து என்ன சொன்னா, ரொம்ப நாள் 5 வருஷம் பார்க்கும், 4 வருஷம் பார்க்கும் அப்படின்லாம் வருவாங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். 9 வாரம் உங்கள் வீட்டு பூஜை ரூம்ல நல்ல விளக்க, உங்க வீட்டு குத்து விளக்க பொருத்தி விடுங்க. குத்து விளக்க பொருத்தி விட்டு ஒரு தலைவாழை இலையை நல்லா அழகா தண்ணி தெளிச்சு நல்லா விரிச்சு வச்சு, அந்த வாழை இலை மேல் துவரம்பருப்பு 1 கிலோ நிரப்பணும். 1 கிராம் நல்லா பரசி வச்சு 9 நெய் தீபம் 9 நெய் தீபம் ஏற்றி 9 நெய் தீபம் ஏற்றி முழுமை அறிவிடணும், ஃபுல்லா அறிவிடணும். இதுக்கு மந்திரம் அது இது எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப 9 வாரம் இந்த துவரம்பருப்பை பரப்பி அது மேல 9 கிளியஞ்சட்டியில நெய் தீபம் ஏற்றி 1 மணி நேரம் முழுமையாக சுத்தமா எரிஞ்சிடணும். அந்த திரி பிடிச்சு எரியிற வரைக்கும் நீங்க எரிச்சிடணும். ஒன்று, இதை செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செய்யலாம், மதியம் 1 to 2 செய்யலாம், இரவு 8 to 9 செய்யலாம். இப்படி நீங்கள் ரெகுலராக 9 வாரங்கள் செய்யணும். 9 வாரங்கள் செய்து முடித்துவிட்டு அந்த துவரம்பருப்பை உங்களுடைய தெருவுக்கு குப்பை எடுக்க வருகின்ற ஒரு தூய்மை பணியாளர் எப்படி வருவார், காலையில குப்பை கொடுங்க, குப்பை இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல வருவார். அந்த நபருக்கு ஒரு மஞ்ச பையில அந்த துவரம் பருப்பை போட்டு அதுல உங்களால் முடிஞ்ச ஒரு 11 ரூபா காணிக்கையோ, 21 ரூபா காணிக்கையோ, 51 ரூபா காணிக்கையோ கொடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சந்தோஷமா வச்சுக்கோ, துவரம் பருப்பை வீட்டுல குழம்பு வச்சுக்கோமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அப்படி ரெகுலரா 9 வாரம், 9 வாரம்னா என்ன சொல்றேன்னா 2 மாசமும் 1 வாரம் நீங்கள் கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் திருமண தடை கண்டிப்பாக நீக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பணமுடை இருப்பவர்கள் ஒரு சின்ன பவுல்ல துவரம்பருப்பு உள்ள போட்டு நல்லா நீட்டா தங்க காயின்ஸ் ஒன்று அந்த துவரம்பருப்புக்குள்ள போட்டுட்டு பௌர்ணமி அன்னைக்கு வச்சிருங்க. மறு பௌர்ணமி அன்னைக்கு அந்த துவரம்பருப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. திரும்ப அந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு மறு பௌர்ணமி அன்னைக்கு அந்த துவரம்பருப்பு வேற துவரம்பருப்பு போட்டு அந்த பவுல்ல போட்டு மூடி பூஜை ரூம் வைங்க. வீட்டில் பணம் நன்றாக புழங்கும், கஷ்டங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும்,
துன்பங்கள் குறையும். திருமணமும் வேண்டும், காசும் வேண்டும். இந்த 2 பரிகாரத்தை இணைத்து அழகாக செய்யுங்கள். வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் வந்து வசியம், அந்யோன்யம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய இடத்தில் சுணக்கம், பிணக்கம், உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்கவில்லை, மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிறைய பிராபலங்கள் சமூகத்தில் நிறைய இருக்கு. இதை வெளியே சொல்லாம பெற்ற குழந்தைகளுக்காக தாயும் தகப்பனும் வந்து என்ன சொல்லனா ஒரு அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், பரணி நட்சத்திரம் வருகின்ற நாள் வந்து காமாட்சி அம்மன் படத்தை வையுங்கள். காமாட்சி அம்மன் படத்திற்கு வந்து அதிதீகமான சக்தி உண்டு. பரணி நட்சத்திரத்தன்று காமாட்சி அம்மனை எடுத்து வைத்து 2 நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள். அதுல என்ன செய்யணும், கணவன் மனைவி பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவோ ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் இணைச்சு அதுல மறிக்கொழுந்து ஊடால வச்சு ஒரு பச்சை ரப்பர் பேண்ட் போட்டு அந்த காமாட்சி அம்மன் படத்து முன்னால ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு 2 நெய் தீபம் போட்டு சின்ன இனிப்பு, ஏதாவது ஒரு இனிப்பை அழகாக வைத்து அன்னைக்கு பரணி நட்சத்திரம் வருகின்ற காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 இரவு 8 to 9 ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான நேரத்தில், இது 3 சுக்கிரவாரம் தான், சுக்கிரனில் சுக்கிரன் பெரிய யோகத்தை கொடுக்கும். அன்னைக்கு நீங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு என்ன செய்யணும், அந்த இனிப்பை 2ஆக பிக்கணும். கணவனுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதை பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் ரெகுலரா செஞ்சு வரணும். செஞ்சு வர கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்று காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 இரவு 8 to 9 இந்த காலத்தில் கடையில ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ நாட்டு சர்க்கரை, தூள் சர்க்கரை வாங்கி வீட்டில் வந்து நீங்கள் டீக்கு பயன்படுத்துங்கள். மாசம் வந்து பரணி நட்சத்திரம் வருகின்ற நான் சொன்ன இந்த தீபத்தை போடுங்கள். மாசம் வருகின்ற பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தூள் சர்க்கரையை வாங்கி வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அல்லது ஜீனி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து பண வரவு ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, கஷ்டம் இருக்காது, சங்கடம் இல்லாம இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அழகாக இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய, நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம். அடுத்து, கணவன் மனைவி ரொம்ப பிரியத்தோடு இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பிரதோஷம் வருகிறது அல்லவா, பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் தன்னைக்கு பச்சரிசி கொஞ்சம் ஒரு 100 கிராம் வாங்கி அதோடு 100 கிராம் நாட்டு தூள் சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ணி காளை மாடுன்னா ஆண் எருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எருது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேரா தான் இருக்கும், இருந்தாலும் பச்சரிசி வெல்லம் கலந்து காளை மாட்டிற்கு கொடுக்கவும். இது பிரதோஷம் வரும் நாள் ரெகுலராக செய்தீர்கள் என்று சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். இறைவன் வந்து எல்லாத்தையும் மறைச்சு வைக்க மாட்டான், நம்ம தேடினோம்னா இலகுவாக கிடைக்கும். இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இதை ரெகுலரா செய்யணும். இப்படி ரெகுலரா செய்யும் போது நீங்கள் வந்து சுபிட்சமான ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதற்கு அடுத்து இதுவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தான். இந்த கணவன் மனைவி வீட்டு முற்றத்தில் நெருப்பு மூட்டி தணல் வளர்த்து நீல நிற பூக்கள் இருந்து என்ன சொன்னா கடைகள்ல கிடைக்குது. அந்த நீல நிற பூக்களை வந்து அந்த எரிகின்ற நெருப்பில் போட்டு எரிக்க சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக குறையும். இதுல எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த செய்ய 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 நம்முடைய கர்மா குறையும். குழந்தைகளுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலும், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் நுணுக்கமாகவும் இருக்கும், வேலையும் செய்யும்.
சிரமங்களும் இருக்காது. ஏதாவது உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப இதைத்தான் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிலைமையும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏதாவது ஒன்றை நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். தொடர்ச்சியாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ரெண்டாவது எப்பயுமே இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்குகளை காமாட்சி அம்மனுடைய இது படம் வீட்டில் வைப்பது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பு என்று சாஸ்திரம் சொல்கிறது. காஞ்சி பெரியவர்கள் அவர்களுடைய கோயிலில் காமாட்சி அம்மன் தான் இருக்காங்க. காமத்தை ஆட்சி செய்பவள் தான் காமாட்சி. காமாட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று, அந்த காமத்தின் ஆட்சி இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் விருத்தியாகாது, குழந்தைகள் பிறக்காது. அதனால காமத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த காமாட்சி தேவியை வணங்கி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் நம்முடைய சிவிப்பாறை ஜோதிடர் சுகமே சொல்க வாழ்க வளமுடன், வாழ்க வணக்கம்.